அவையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்புள்ளவர்களுக்கு மனக்குள்ள நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆனல் அரசி சுந்தரி நாட்டிய தாரகை அந்தமான் புகழ் டெல்லி புகழ் 850 அக்கரின் புகழ் 1050 லண்டன் புகழ் 1050 கொரோனா 1050 4050 5050 என்னடா 5050 என்ன சம்பளமா என்ன நீ என்ன அந்த பிள்ளை சம்பளம் நினைச்சியா? எவ்வளவு பிள்ளைக்கு ஜிஎஸ்டி வரி போட்டுக்க தம்பி. ஆனா இந்த பிள்ளைக்கு கூட போடுவாங்கடா, நிறைய வரணும். சாதாரண இட்லிக்கு வரி புரியல இல்லையா? அதனால இந்த பிள்ளைக்கு ஜிஎஸ்டி வரி போட்டு வச்சுக்க தம்பி. அந்த பிள்ளை மேக்கப் ஜாமா வாங்கணும், ஊசி பாசி வாங்கணுமா இல்லையா? அண்ணா இன்னைக்கு செலக்ஷன் பண்ணி போட்டுருக்காங்க. எப்படி டான்ஸும் பப்பும் வெயிட்டான ஆளு, நல்ல வெயிட் டீம். இது நாரே சில்லாது. திருச்சியை சேர்ந்த விஜி அஜி அவர்கள் இவர்கள் எக்ஸ்பிரஸ் இவர்கள் டான்ஸ் ஆடிக்க காத்து விடுகிறார். மொத்த கொட்ட பல்லழகி முத்து முத்து தொல்லழகி சிவையில பேரழகி செஞ்சு வச்ச மரழகி அப்படி போரு. மொத்த கொட்ட பல்லழகி முத்து முத்து தொல்லழகி மொத்த கொட்ட பல்லழகி முத்து முத்து தொல்லழகி சிவையில பேரழகி இவளே என் வாழ்க்கை பாராக்க பிறந்தவளே அப்படித்தான் இருக்கு. ஆமா தம்பி, நீ என்ன பிறந்தவளைங்கிற தம்பி. பாட்டுல அப்படிதான் வரும். சரி, காரணம் இல்லாம பாட மாட்டோம் தம்பி. ஏன் தெரியுமா? இந்த பிள்ளைனாலே வாழ்க்கையே பொழந்து போச்சு தம்பி. நீனும் இப்படித்தானாடா? எல்லாருமே எப்படித்தான் நாடு வளர்ச்சாங்க. மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிர்வாதத்துக்கு காத்து கொண்டு இருக்கும். என்னடா நாக்கு வளருது? உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிர்வாத காத்து கொண்டிருக்கும் திணையத்தூரை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பப்பு நான் தான் சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகிற நன்றி கலந்த வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை அமைந்திருக்கும் நாடக அமைப்பாளர் ஐயப்பா ஒளிபெருக்கி ஆடியோஸ் இயக்குனர் ஆபரேட்டர் ஏன்னா ஒரு பெரிய தண்ணி போட்டவங்க தண்ணி போட்டா யாரா ஒன்ன சொல்றியா? நீ உதயகுமார் இருக்கிற நாடக அமைப்பு ஏற்பாடு செய்த விழாக்குழு நன்றி கலந்த வணக்கத்தை செய்து கொண்டு எங்களை அழைத்திருந்த ஓட்டுநர் டிரைவர் தான்டா முக்கியம். ஏன் தம்பி சொல்ற? 12 பேர் குடும்பம் அவர் கையில தான் இருக்கு. என்ன சொல்ற? இந்த பெண்டுல ஓட்டினா பாரு சண்டாலே வரையிலே நான் பட்டவாடி எனக்கு தான் தெரியும். சாப்பிட்டு சம்மாக்கிற விட்டுவான வெளியே குண்டி எழுவுறது எங்களை அழைத்து இந்த ஓட்டுநர் தான் முக்கியம். ஏன்னா 12 பேர் கையில அவர் உசுறு தான் இருக்கு. அவர் தான் 12 பேருக்கு அவர் தான் பாதுகாப்பு. டிரைவர் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், பீடி கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், பில்டர் கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், சரக்கு கேட்டா வாங்கணும், இருக்குன்னு சொல்லி கூட்டு வரணும். சொல்லி வந்து கொடுத்தோம்னா நம்மளை கொண்டு இறுக்கிடுவாங்க. இப்படித்தான் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். சரி, மணப்பா திண்டுக்கல் பழைய வத்தல குண்டு நாடகம் அங்க பாருங்க. கதம்ப நாடகம் 3 பப்புன்னு 3 டான்ஸ் கதம்பா. ஆமா, நான் மனோகரன் வேல்கண்ணன் நினைக்கிறேன். சத்திய பிரியா, எல்லாரும் பிரியா, ஜெயா பிரியா, பாட்டிய பாரு ஒரே 3 பிரியா. நாங்க 3 பப்புன்னு கதம்ப நாடகம் 2 மணிக்குள்ள நாடகம் முடிஞ்சிடும். இங்க இருந்து திண்டுக்கல் தாண்டி அவுட்ல நிப்பாட்டியாச்சு. என்ன பார்த்தா ரூட்டு தெரியல, அப்படி செல்ல பார்த்தாலே தெரியுது. எங்க டிரைவர் செல்ல அப்படி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு பசுக்காரன் கொண்டாந்து கொடுத்தாம எங்க வேணும் இல்ல, டிரைவர் மட்டும் புரேக்கு போடல. எனக்கெல்லாம் 5 குருவே முடிஞ்சிருக்கேன். அதுலயே நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, அதனால எப்பவுமே நான் டிரைவர் சொல்லிடுறேன். முதல் தெய்வம் ஓட்டுநர். இங்க தப்பிச்சு இங்க இப்ப கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, இதுல இருந்து இங்க வந்து தப்பிச்சு வந்து இங்க 1.5 வருஷமா கொரோனா கொண்டுருச்சு. ஆமா, அதுவும் பாரு நிறைய ஆளு கொரோனா வந்து செத்தோம்னு நிறைய ஆளு சொல்றேன். சரி, அப்புறம் திடீர்னு அறிவிச்சால காசு செத்த கொரோனா காசுன்னு
செத்த உள்ள சிட்டையை வச்சுட்டு நிக்கிறேன். என்னது எங்க அப்பா கொரோனாவில் செத்தாரு. ஆஹா. 5 லட்சம் ஊர் போயிடு காசு வாங்க. கொரோனாவில் செத்தாரு. கொரோனாவில் எப்படா செத்த? அவன் செத்தது நெஞ்சு செத்துருக்கேன். நெஞ்சடிச்சு அவன் சொல்லி கொண்டு எங்களை கலைப்படி இப்படித்தான். போன வாரம் அங்கிட்ட மணப்பாறை பக்கம் தான் நாடகம். நாடகத்தை முடிச்சு விட்டு நேற்று போனது உண்டு. நேற்று ரெஸ்ட் முந்தானத்து போன வாரம் நாடகத்தை முடிச்சு விட்டு பஸ்ல ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன். சரி வந்துக்கிட்டு இருக்கல எனக்கு ஒரு தொன்ன புத்தி. எப்படி? நான் பஸ்ல இந்த பக்கம் சைடுல உட்கார்ந்தேன். இந்த பக்கம் ஏத்தாப்புல அந்த சீட்ல ஒரு பொம்பளை புள்ள உட்காந்துச்சு. ஆளு செக்கச்சவேன்னு. அந்த புள்ளைய பார்த்தா எனக்கு வாணி ஓடிடுச்சு. ஆள் சூப்பரா இருக்கா? சரி ஆனவனே நைஸா ஆள் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு அந்த புள்ளைய பார்த்து இப்படி கண்ணு அடிச்சு விட்டேன். அந்த புள்ள மட்டும் வந்திருக்கும்னு நினைச்சு நான் கண்ணு அடிச்சு விட்டேன். சரி அந்த புள்ள வர அண்ணன் தம்பி 5 பேரோட வந்திருக்கு. 5 பேரா? பேக்ரவுண்ட் கூட இருந்திருக்காங்க. இந்த கதை மாதிரி எனக்கு தெரியல. நான் பாட்டுல தூக்க வச்சு சும்மா வரக்கூடாது, ஆள் கொஞ்சம் சேப்பா இருக்கேன்னு இப்படி கண்ணு அடிச்சு விட்டேன். செஞ்சு அண்ணன் தம்பி 5 பேர். 5 பேரையும் பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தன் கையை மட்டும் ஏன் உருவம் தட்டிட்டா? 5 பேர். இந்த பொம்பளை போய் சொல்லிருச்சு. அந்த ஒருத்தர் உட்காந்துருக்கான அந்த 9 மாதிரி உட்காந்துருக்காங்க செக் பண்ணிட்டு அவன் என்னை பார்த்து கண்ணடிச்சுட்டானே அப்படின்னு சரி சொன்னவனே எனக்கு அங்கமே கருகிருச்சு. 5 பேர்ல அண்ணன் தம்பி நச்சு புளிய போறாங்க, நம்மள கொல்ல போறாங்க. இவங்க இருந்து எப்படா தப்பிக்கிற பல யோசனை பண்ணி பார்த்தேன். ஒருத்தன் கேட்கிறேன், யாரு கண்ணட்டு சொல்லவன ஒருத்தன் சொல்லி அவனை கொல்லாம விட மாட்டோம்ங்கிறேன். சரி ஒருத்தன் கைய ஒடிச்சிடும்ங்கிறேன். ஒருத்தன் காலை ஒடிச்சிடும்ங்கிறேன். எனக்கு மூத்தரம் தெரிஞ்சுது. ஏன்னா 5 பேர்ல ஒருத்தன் போடான்னு கூட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆமா கூடுத்துக்கிட்டு தள்ளி 2 பேர் நேரம் 5 பேர் யாரு கண்ணட்டு வரையில எனக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சு. சரி அது ஒரு அந்த ஏரியா நம்ம ஏரியா சொல்லிட்டு வந்துடலாம். வயிற்ற கணக்கு சொல்லிட்டு வந்துடலாம். சரி 5 பேர் வந்து அடிக்கிறது. என்னடா இப்படி பண்ண? எப்படியாவது யோசனை பண்ணி எப்படியாவது இவங்க இருந்து நம்ம தப்பிக்கணுமே பல யோசனை பண்ணி பார்த்தேன். சரி இப்படி அடிச்சல கண்ணை அந்த கண்ணை தொயர்ந்து ஒரு 10 நிமிஷம் அடிக்க ஆரம்பிச்சு. அடிக்க ஆரம்பிச்சேன். சரி பக்கத்துல வந்துட்டு 1.5 கண்ணு யாரு இருக்கு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. நரம்பு தளர்ச்சி போல் இருக்கு. நல்ல நேரம் அதுதான் நம்ம எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். மாட்டிக்கிடுவான். இதுக்கு மேல நம்ம பேசணும்னா பப்புன்காரன் போட்டு அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தம்பி பப்புன்கார தம்பி நடிச்சது போதும் குழந்தது போதும் உள்ள போங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால நம்ம மரியாதை உள்ள போயிட்டோம்னா அதுதான் மரியாதை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வேற யாரும் மற்றும் நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் கொண்டிருக்கும் அன்போனார் அனிலா கலைக்குடன் அன்போனாருக்கும் அவங்களையும் நன்றி. நாளைக்கு காலையில போட்டுவார் நம்ம ஊர்ல நடந்த நாடகத்தை. நாடகம் பார்க்காம வீட்டுல தூங்குறாள் கேட்டுக்கிறோங்க. தூங்குறாளுக்கு எப்படி காது கேட்காத நிறைய தூங்குற மாதிரியே நடிப்பேன். ஒரு டைம் இந்த கதையை கேள்வி ஒரு 5 வருஷம் இருக்கு. 5 வருஷமா ஒரு 10-11 வருஷம் இருக்கு. சரி என்னைய எங்க அப்பா பள்ளிக்கூடம் போய் சொன்னாரு. நான் போகல. போகாம இருக்குன்னு கடுப்புல மட்டையை வச்சு அடிச்சு விட்டாரு. யார் ஒன்னேவா? ஐயா என்ன அடிச்சவனா நான் அழுதுகிட்டு தான் இல்லையோ. நான் யோசனை பண்ணி பார்த்தேன். என்னன்னு? செத்து போன மாதிரி நடிச்சிருவோம் அப்படின்னு. செத்து போன மாதிரி யோசனை. சரி நம்ம வீட்டு பக்கத்துல வேப்ப மரம் இருந்துச்சு. ஆமா அடிச்சவன நான் செத்து போன மாதிரி இப்படியே படுத்துட்டேன். தூங்கிக்கிட்டு எங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆளை காண. சரி ஆளை காண பார்த்தா எங்க அப்பத்தா வந்து என்னை பாக்குது ஆளை. அது வந்து இப்படி மூக்குல கைய வைக்கல மூச்சே விடுறது இல்லை. மேல இழுத்துக்கிறது. இப்படி இருந்தேன். மூக்குக்குள்ள கைய வர்றேன், ஒருத்தன் வாய்க்குள்ள கைய வர்றேன். சரி இப்படி சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. ஆளை பிள்ளைய கொண்டு விட்டானுன்னு எங்க அப்பா திட்டு பிள்ளைய கொண்டு விட்டியடா அப்படின்னு ஒவ்வொருத்தன் திட்ட ஆரம்பிச்சுட்டேன். சரி திட்ட ஆரம்பிச்சோன்னா பாரு என்னடா இப்படி பேசிக்கிருக்கேன். நம்மதே மூதை நடிச்சுட்டு தானே இருக்கோம். ஆமா நம்ம செத்து போனாங்களா இருந்தா ஒரு மனுஷன் தெரியாது. அப்படியும் பாரு ஒருத்தன் சித்தனையில தூக்கி தோல்ல ஓட்டாங்க. தோல்ல விட்டு வாய்க்குள்ள கைய விடுறேன், ஒருத்தன் மூக்குல கைய விடுறேன். இருக்கானா என்ன ஏதுன்னு. சரி இப்படி விட்டுக்கிட்டே என்ன கொண்டே திண்ணையில ஓட்டாங்க. மயக்க ஏக்கப்பட்டு விழுந்துட்டானு. சரி பேனை போட்டுட்டு என் மாமியார் தாய் மாமியார் ஒருத்தர் இருக்கேன் பெருமையான ஒருத்தன். சரி அவன் சண்டால சும்மா இருக்க கூடாது. காதுக்குள்ள ஊனு கத்துல எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மறுபடியும் நான் என்னடா நடிக்கிறேன் அதோட நடிக்கிற விட்டுட்டு அந்த நடிச்சோடு இங்க நடிச்சு வந்துட்டேன். அதோட காலையில ஆளால் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொலியர் மாதிரி இருக்க செத்து போன மாதிரியா நடிக்கிற, செத்தாலும் எவனும் கேட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு. அதோட நாடகத்துக்கு நான் நடிச்சு கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். தந்தானா
வந்து நின்னா பாரே உனக்கு ஓரத்தில் உனக்காக காத்திருக்க ஒரு நாள் ஒன்றா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும் இன்னொரு நாள் ஒன்றா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும் தரனா 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 தந்தர தந்தரனா 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 பக்கமில்ல ராஜாக்கு நடப்பு வெற்றி பறந்தாலே கோவில் ஒன்றிணைப்பு பக்கமில்ல ராஜாக்கு நடப்பு வெற்றி பறந்தாலே கோவில் ஒன்றிணைப்பு அம்மாட்ட சொன்னி கறி வைக்காதேம்மா நீ இருந்த போது மடி நானுத்த ஒரு பாட்டெழுத கண்ணல் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் நீ இருந்த போது மடி இந்த ஒரு பாட்டெழுத கண்ணல் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் கண்ணூரங்கு நேரமெல்லாம் கத்தி இறக்கி இரண்டி தலையாய உணர்வா கண்ணூரங்கு நேரமெல்லாம் கத்தி இறக்கி இரண்டி தலையாய உணர்வா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பா